அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை அழைத்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை சமாதானம் தங்கியிருந்து உமக்கு ஏற்ற அனுபவங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை செலுத்த இந்த நாளை எங்களுக்கு கிருபையாக மீட்டுக் கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இந்த நாளின் சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் ஒரு புதியதொரு நாளை காண்பதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லி உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய சத்தியத்தின் வார்த்தைகளை நீதிமொழிகளின் புத்தகத்திலிருந்து நாம் மன்னிக்க வேண்டும். சங்கீத புத்தகத்தில் இருந்து 38வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். அந்த 38வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உமது கோபத்தினால் என் மாமிசத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியமில்லை. தாவீது சொல்லுகிற இந்த வார்த்தை, உமது கோபத்தினால் என் மாமிசத்தில் ஆரோக்கியமில்லை, உமது வல்லமை என்னை பலப்படுத்துவதற்கு ஆயத்தம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியமும் இல்லை என்று சொல்லுகிறார். தான் செய்த குறைவுகளின் பலத்தை அங்கு தாவீது நமக்கு எழுப்பித்து காண்பிக்கிறார். இதை குறித்து நாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் அதற்கேற்ற செய்தி என்ன என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் என்று சொல்லுகிறார். ஆரோக்கியமுள்ள நாவு, நாம் எந்த நிலையில் நம்முடைய வாய்மொழிகளை ஆண்டவருக்கு பிரியமாக பேசுகிறோமோ, கட்டுப்பாடு செய்கிறோமோ, அந்த அளவிற்கு நாம் நம்மை காத்து கொள்ளுவோம். அது ஜீவ விருட்சத்தை போல நமக்கு பலன் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். நாவின் மாறுபாடோ, நாம் மாறி மாறி பேசி வீணான சம்பாஷணைகளை நாம் பேசும்போது அது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியை நொறுக்கும் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:33 நாம் வாசிப்போம் என்றால், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று அங்கு பவுல் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய பேச்சுக்களின் பிரதிபலன் தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துணவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்பதற்கு மனுமக்கள் ஆயத்தமாக இல்லை என்று சொல்லுகிறார். கதைகளை பேசி வீணான வார்த்தைகளோடு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிற ஒரு அனுபவம் இன்றைக்கு அநேக மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் எந்த அளவிற்கு தேவ சமூகத்தில் பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். யாத்திரையாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் அங்கு 25வது வசனத்திலே நாம் படிக்கும்போது அங்கு அவர் சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர்
உன் அப்பத்தையும் உன் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் நம்முடைய அப்பத்தையும் நம்முடைய தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நமக்கு வியாதியை நம்மிலிருந்து முற்றிலும் நீக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் எப்படி பாவித்து கொள்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். தீத்துவின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளையே பேசு என்று சொல்லுகிறார். உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு மாத்திரமல்ல, நீயும் ஆரோக்கியம் பெறுவதற்கான உபாயங்களை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு மக்கள் மத்தியிலே தன்னுடைய வாயை திறக்கும் போதெல்லாம் மக்கள் எப்படி தங்களை பாவித்து கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்த்தால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையின் கருத்து எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசிப்போம். அங்கு எரேமியா 5:15 சொல்லுகிறது, இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ தூரத்திலிருந்து நான் உங்கள் மேல் ஒரு ஜாதியை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பலத்த ஜாதி, அது பூர்வ காலத்து ஜாதி, அவர்கள் நீ அறியாத பாஷையை பேசும் ஜாதி, அவர்கள் பேசுகிறது இன்னதென்று உனக்கு விளங்காது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தூரத்திலிருந்து ஒரு ஜாதியை உனக்கு முன்பாக காண்பிப்பேன். அவர் அந்த ஜாதியை குறித்து சொல்லுகிறார். அந்த ஜாதி பலத்த ஜாதி, பழைய காலத்து ஜாதி, ஆதி முதல் இருந்த ஜாதி. அவர்கள் நீ அறியாத பாஷைகளை பேசுவார்கள், அவர்கள் பேசுகிறது இன்னதென்று உனக்கு புரியாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கடைசி காலத்திலே நம்முடைய வாழ்க்கையின் சத்துவங்கள் நம்மை எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். 38வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். நான் பலனற்று போய் ஒடுக்கப்பட்டேன். மன்னிக்கணும். அன்புள்ள ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய பலன், நம்முடைய அவிசுவாசத்தின் தீர்மானம் நம்மை எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்மை நொறுக்கி கொண்டு இருக்கிறது என்று இங்கு தாவீது சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதத்தின் தன்மைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பலன் ஒடுங்கும்போது நாம் எந்த நிலைக்கு தள்ளப்படுகிறோம்? நம்முடைய பலவீனங்கள் நம்மை ஆட்கொள்ளும் போது நம்முடைய சரீரத்தின் அமைப்புகள் எல்லாம் எந்த அளவு நம்மை பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் இவர்கள் உடலெல்லாம் ஆரோக்கியமுமாகும். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தைகளின் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை எந்த அளவு நம்மை தேவ சமூகத்தில் ஆரோக்கியமாக்குகிறது. இதை கண்டுபிடிக்கிறவர்களுடைய ஜீவிதம் தேவ சமூகத்தில் எவ்வளவு ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதை இந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் வாழ்கிற அந்த அனுபவங்கள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் பலப்படுத்துகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். 42வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 3வது வசனம் மிக தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கலாம். என் ஆத்துமா தேவன் மேல்
ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அன்பு பிள்ளைகளே, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் மீது வாஞ்சையாய் இருக்கிறார்களோ அவர்களை எப்பொழுதும் தேவன் பார்க்க விரும்புவார். நாமும் அவரை தரிசிக்க விரும்புவோம். நம்முடைய வாஞ்சை எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதிலும் தேவன் மீதுள்ள அன்பின் பரிணாமத்தை நாம் ருசித்து பார்ப்பதிலுமாக இருக்க வேண்டும். அநேக கவலைகள், அநேக பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்தாலும் அந்த பாரங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டுமென்றால் தேவன் மீது மட்டும் நாம் வாஞ்சியுள்ள பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்திய வசனங்களின் தொகுப்பு நம்மை தேவ சமூகத்தில் எப்படி பலப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து, எனக்கு பிரியமான பிள்ளைகளே, அதற்கு பாத்திரவான்களாக நாம் நடக்க நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபையின் கரம் தங்கி எங்களை பலப்படுத்தி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஜீவிதத்திலே நாங்கள் உம்மை அண்டி ஜீவிக்கும்போது எங்களுக்கு எந்த நிலை ஆசீர்வாதமாக காணப்படுகிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி ஜீவித்து உம்முடைய மேலான நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக எங்களை ஒப்புக் கொடுக்க எங்களை பலப்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த தேவ சத்தியத்தை வார்த்தைகளை கேட்ட நமக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையிலே இந்த நாளை நாம் துவக்குவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை துவக்குங்கள். ஆமென்.